எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த பதிவில் குழந்தைகளுக்கு பயன்படுத்துகிற டயப்பரில் உள்ள கெடுதல் பற்றியும் அதுக்கு பதிலாக நம்ம வேறு என்ன பயன்படுத்தலான்னு பார்க்கலாம். நம்ம யாழ்த்தமிழ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்ய மறந்துடாதீங்க. ஃப்ரான்ஸோட நேஷ்னல் ஹெல்த் ஏஜென்சி சமீபத்தில் டயப்பரில் செஞ்ச ஆய்வில் அதில் பாதுகாக்கப்பட்ட அளவை விட அதிகப்படியான கெமிக்கல்கள் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. டயப்பர் கம்பெனிங்க கிட்ட இருந்து இந்த கெமிக்கல்களை குறைக்கிறதுக்கான பிளானையும் கேட்டிருக்காங்க. இது பொதுவான ஆய்வுங்கிறதுனால கிட்டத்தட்ட எல்லா டயப்பர் கம்பெனிலையும் இந்த பிரச்சனை இருக்கக்கூடுங்கிறத நம்மளால் யூகிக்க முடியுது. இந்த செய்தி பற்றின பிபிசி லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. மேலும் அதிக தகவல்கள் இதை பற்றி வேணும்னா அங்கிருந்து நீங்கள் பெற முடியும். இந்த கெமிக்கல்கள்னால உடனடி விளைவுகள் இல்லைன்னு ஆய்வறிக்கை சொன்னாலும் நீண்ட கால பக்க விளைவுகள் உண்டுங்கிறத நம்மளால் மறுக்க முடியாது. ஏன்னா டயப்பரில் கிளைஃபோசேட்டுங்கிற பூச்சிக்கொல்லி இருக்கிறதா ஆய்வறிக்கையில் சொல்லியிருக்காங்க. இது என்னன்னு புரியாதவங்க ரவுண்டப் மற்றும் அதை தயாரிக்கிற மான்சான்டோ கூட தொடர்புபடுத்தி பார்த்தீங்கன்னா அதோட வீரியம் புரியும். நிறைய கட்டுப்பாடு இருக்கிற ஃப்ரான்ஸ்லேயே இந்த நிலைனா நம்ம ஊரில் தயாரிக்கிற டயப்பரை பற்றி கேட்கவே தேவையில்லை. டயப்பரில் வேறு என்னெல்லாம் இருக்குன்னு வலைத்தளங்களில் தேடும்போது கிடைச்ச தகவல்களை இப்போ பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. பாலிப்ரொபலின் அல்லது பாலிஎத்திலீன் பிளாஸ்டிக் டயப்பரோட மேல் மற்றும் உள் உறையில் பயன்படுத்துகிறாங்க. இதை பற்றின பக்க விளைவுகள் எதுவும் இல்லைனாலும் இது மட்காமல் சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்குது. டயாப்பர் சுத்தப்படுத்துறதுக்காக பயன்படுத்துகிற பொருள் குளோரின். இந்த சுத்தப்படுத்துகிற ப்ராசஸில் டயாக்சின்கிற நச்சு பொருள் உண்டாகுது. இந்த டயாக்சினோட பக்க விளைவுகள் என்னன்னு பார்த்தா தோல் அரிப்பு, கல்லீரல் மற்றும் நரம்பு மண்டல பாதிப்பு, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு மற்றும் இனப்பெருக்க உறுப்புகளோட பாதிப்புக்கும் இது காரணமாக அமையுது. சில டயப்பர் கம்பெனிகள் ப்ளீச்சிங் ப்ராசஸில் இசிஎஃப்ங்கிற மெத்தடை பயன்படுத்துகிறாங்க. இது டயாக்சினோட வீரியத்தை குறைக்க உதவுது. சூப்பர் அப்சார்பன்ட் பாலிமருங்கிற கெமிக்கல் தான் நீரை உறிஞ்சி டயப்பர்லேயே வச்சுக்க உதவுது. இதில் நச்சு பொருள் எதுவும் இல்லை, ஆனால் இதுவும் மக்காத பொருள். அதனால் சுற்றுச்சூழலுக்கு நிறைய பாதிப்பை ஏற்படுத்தும். மேலும் டயப்பரில் இருக்கிற நிறமூட்டிகள் மற்றும் மணமூட்டிகளில் தோலுக்கு அலர்ஜி தர வேதிப்பொருட்கள் கலந்துருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இப்படி பல சந்தேகத்தோட டயப்பரை வாங்கி பயன்படுத்தி நம்மோட சந்ததிக்கு பாதிப்பை ஏற்படுத்துறதை விட நம்ம கொஞ்ச நேரம் செலவழிச்சாலும் பரவாயில்லன்னு துணிகளை பயன்படுத்தி நம்ம சந்ததிக்கு சொத்து மட்டும் சேர்த்து வைக்காமல் அதோட ஆரோக்கியத்தையும் சேர்த்து வைப்போம். டயப்பருக்கு மாற்றா எப்படி துணியை பயன்படுத்தலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். 2 to 2.5 அடி நீள அகலமுள்ள சதுர காட்டன் துணியை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் நல்லது. இந்த மாதிரியான அளவிலேயே துணிகள் இப்போல்லாம் கடைகளில் குழந்தைகளுக்குன்னே கிடைக்குது. அந்த மாதிரி வாங்கி பயன்படுத்திக்கலாம். இந்த காட்டன் துணியை முதல்ல ஒரு விரிப்பு மேலே நல்லா சுருக்கம் இல்லாதவாறு விரிச்சுக்கோங்க. வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி துணியோட 2 ஓரங்களையும் ஒன்றா சேர்த்து மடிச்சுக்கோங்க. அதாவது உங்ககிட்ட இருக்கிற துணியோட ஓரத்தை அதுக்கு எதிர்ப்புறமாக உள்ள ஓரத்தோடு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா துணி செவ்வக வடிவமாக மாறி இருக்கும். இந்த துணியோட இடது ஓரத்தை வலது ஓரத்தோடு சேர்த்து மடிச்சுக்குங்க. இப்படி செய்யும்போது துணி 4 மடிப்புகளோட சதுர வடிவத்தில் இப்போ இருக்கும். இந்த 4 மடிப்புகளில் வலது பக்கமாக இருக்கிற ஒரு மடிப்பு மட்டும் எடுத்து இடப்பக்கமாக கீழ் நோக்கியவாறு இழுத்தீங்கன்னா மேலுள்ள மடிப்பு ஒரு முக்கோண வடிவத்துக்கு வந்திருக்கும். இப்போ இந்த துணியை கையில் எடுத்து அப்படியே பின்பக்கமாக திருப்பி போட்டு சுருக்கம் இல்லாதவாறு சரி செஞ்சுக்கோங்க. இடது பக்கத்திலிருந்து துணியோட 2 மடிப்புகளை உங்கள் குழந்தையோட அளவுக்கு ஏற்றபடி அப்படியே சிறு சிறு செவகமாக மடிச்சுட்டே வாங்க. நடுவில் கொண்டு வந்து நிறுத்திடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடியில் 2 அடுக்கு முக்கோண வடிவ துணியும் நடுவில் 6 அடுக்கில் செவ்வக வடிவ துணியும் நமக்கு கிடைக்கும். அவ்வளவுதான், காட்டன் டயப்பர் நம்ம குழந்தைக்கு இப்போ தயாராகிடுச்சு. வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி குழந்தையோட இடுப்பு பகுதியை செவ்வக வடிவ துணி மேலே வர மாதிரி படுக்க வச்சுக்கோங்க. குழந்தையோட 2 கால்களுக்கு இடையில் செவ்வக வடிவ துணியை மேல் நோக்கி முதல்ல மடிச்சுட்டு அதுக்கப்புறமா பக்கவாட்டில் இருக்கிற 2 முக்கோண வடிவ துணியையும் இதோடு சேர்த்து பின் பண்ணிடுங்க. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு போடுறதுக்குனே தனியாக பின் கடையில் கிடைக்கும், அதை வாங்கிக்கோங்க. குழந்தை எப்படி காலை ஆட்டினாலும் இந்த பின் திறக்காது. இந்த முறையில் துணியை மடிக்கிறதுனால நடுவில் உங்களுக்கு துணி நல்ல நிறைய மடிப்புகளோடு கிடைக்குது. இதனால் சீக்கிரமாக ஈரம் வெளியே வராது, குழந்தைகளுக்கு பாதுகாப்பானதும் கூட.